சூழ்ச்சி! நீ மீண்டும் சூழ்ச்சி செய்து விட்டாய் விஷ்ணு. விட்டது. ஒருவனுக்கு அவனது கருமத்தை மிஞ்சி எந்த பலனும் கிடைப்பதில்லை சிமிகா. என்ன என்னிடம் கூறினாய்? இந்த சுதர்சன சக்கரம் என் கட்டளைக்கு கீழ்ப்படியும் என்று கூறினாய். ஆனால் அந்த சக்கரம் உன் மீது தாக்குதல் நடத்தாமல் நான் எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை சிமிகா. முதலிலேயே நான் எச்சரித்து விட்டேன். ஆகும் சுதர்சன சக்கரத்திற்கு நீ என் மீது அல்ல, உன்னுடைய புதல்வன் மீதுதான் தாக்குதலை நடத்துவதற்கு கட்டளையிட்டுள்ளாய். உன்னுடைய தவத்தை கலைத்தவனை அழிக்க சொன்னாய். தாங்கள் தவத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இங்கு நானோ நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும். சூழ்ச்சி செய்தது அந்த ராகுவே ஆகும். தேவர்கள் அவனுக்கு அநீதி இழைத்து விட்டதாக கூறினான். ஆனால் உண்மையில் அந்த அநீதிக்கெல்லாம் மேலும் நீ சுதர்சன சக்கரத்திடம் என்ன கூறினாய்? சக்கரமே, ராகுவின் தலையை துண்டிக்க காரணமானவனை துண்டித்து விடு என்றாய். சந்திரதேவனுக்கு அல்ல, ராகுவிற்கு. கணத்தால் பீடிக்க நினைத்தானோ அவனது தலையை துண்டி. ஆனால் அதை ஹனுமான் வெற்றி பெற விடவில்லை. இன்று உன்னை என்னிடம் இருந்து யாரால் காப்பாற்ற இயலாது சூரியதேவா. நீ அதை செய்து முடித்து விட்டாய் சிமிகா. நீ என்னிடம் கூறியது போல அந்த சுதர்சன சக்கரத்தை இந்த இடத்திற்கு நான் எடுத்து வந்து விட்டேன். தேவை நாராயணரே. நீ என்ன கூறுகிறாய் என்று அறிவாய சனி? இதன் பின் விளைவுகளாக பெரும் சங்கடங்கள் நேரக்கூடும். தங்களிடம் பெருமையான விளைவுகளே ஆகும் சிமிகா. ஆம் சிமிகா, பக்தன் தன்னுடைய தவத்தினாலும் பக்தியினாலும் இறைவனை கவர்கிறான். என்னை தற்பொழுது அந்த பக்தன் மாலி ஆயினும் ஷிமிகா ஆயினும் சரி. சிமிகா, இனியும் காலம் உள்ளது. சனி, தேவி சந்தியா எவ்வாறு உள்ளார்? சூரிய தேவர் சூரிய தேவரை பற்றி அறிய